welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பன்னீர் ஒயிட் குருமா தான் செய்ய போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன pan வச்சுக்கலாம். பட்டர் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாங்க. இந்த பட்டர்லே நம்ம இந்த பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அதை டர்ன் பண்ணி ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ண விடுங்க. கொஞ்சமா நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாங்க. யாருக்கெல்லாம் பன்னீர் பிடிக்காது? ஆனா பன்னீர் சாப்பிட தான் உங்களுக்கு பிடிக்கும். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் கிரேவிக்கு ரெடி பண்ண போறோம். அதே பேன்ல நம்ம கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பெருசா கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைக்க போறோங்க. கேஷ்யூ நட்ஸ் ஒரு 15 to 20 சேர்த்திருக்கேன். 4 பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அதை கூல் டவுன் பண்ணி அரைச்சு நம்ம ஒரு பேஸ்டா எடுத்து வைக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் வச்சாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 4 சேர்த்திருக்கேங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 to 5 கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆனா கொஞ்சம் தூரமா நில்லுங்க. நல்லா இங்க அங்க நல்லா பட்டுச்சு எனக்கு. வெங்காயம் முந்திரி எல்லாம் வச்சு அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் தான் நான் இப்ப சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்க போறோம். ஆனா அந்த பேஸ்டோட இது கொஞ்சம் இருக்கு அந்த வெசல்ல, அதனால கொஞ்சம் தண்ணி அதிலேயே சேர்த்து ஊத்திக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப் தயிர் நம்ம சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிஷ்ஷுங்க. ஏன்னா அந்த பன்னீரும் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டரில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்திருக்கோம். பட் நீங்கள் அந்த எண்ணெயை கூட நீங்கள் தவிர்க்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்து கூட நீங்கள் அந்த கிரேவியை பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துருக்கேன். இப்போத்துக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பட் லேட்டர் நம்ம டேஸ்ட் பண்ணி இன்னும் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த தயிர் பவுல்லே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் ரின்ஸ் பண்ணி சேர்த்திருக்கேங்க. கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கிறிஸ்பியான பன்னீரை தான் சேர்த்திருக்கோம். இந்த யம்மியான கிரேவி எது கூடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். சப்பாத்தி கூட, நான் கூட, இடியாப்பத்துக்கு சூப்பரா இருக்குங்க. 5 மினிட்ஸுக்கு குக் பண்ண விட்டா மட்டுமே போதுங்க. கிரேவி நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். பன்னீர் ஒயிட் குருமா ரெடி.